Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது chapter 4 physics, that is moving charges and magnetism ல part 5 of PYQ numericals தான். So, இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய PYQ numericals. டோட்டலா 7 questions இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டார்கெட் 95 பிசிக்ஸ் பிளேலிஸ்ட்ல நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு வித் லெக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஃபுல் சாப்டர் நான் நடத்தியிருப்பேன் அண்ட் PYQ நியூமெரிக்கல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் மறக்காம இன்னுமே நீங்க 14 சாப்டர்ஸ் ஆஃப் பிசிக்ஸுக்கான நோட்ஸ் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நான் மேல வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு 2026 அப்டேட்டட் நோட்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் வீடியோல. ஓகேவா? So let's dive straight into this video. The first question is on the board. இது ஒரு 2 mark question தான். So this is from the topic moving coil galvanometer and most of the sums will be like conversion of galvanometer to ammeter or a voltmeter. இந்த ideology base பண்ணி தான் நம்மளுக்கு sums கேட்டிருப்பாங்க. So as we can see in this first question, given data நம்ம எழுதிக்கலாம். An ammeter of resistance. அப்ப resistance of the ammeter is 0.8 ohm. ஓகேங்களா? Can measure a current up to 1 ampere. அப்ப current initially எவ்வளவு measure பண்ணுமா? 1 ampere. Find the value of shunt resistance required to convert this ammeter to measure a current up to 5 amperes. ஸோ 5 ஆம்பியர்ஸுக்கு நீங்க மெஷர் பண்ணணுமா? அப்ப எவ்வளவு நான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூவிங் காயில் கேல்வனோமீட்டரோட கன்வர்ஷன் நான் குவிக்கா சொல்லிடுறேன். கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர் அப்படின்னா கேல்வனோமீட்டர் இருக்கும், அதுக்கு பேரலல்ல நீங்க என்ன கனெக்ட் பண்ணுவீங்கன்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல. ஓகேங்களா? இப்படி இருக்கணும். இதே கேல்வனோமீட்டரை வோல்ட்மீட்டரா மாத்தணும்னா கேல்வனோமீட்டர் கூட சீரீஸ்ல ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை கன்வெர்ட் நீங்க கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இந்த ஐடியாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ 1 minute. ஓகே, நீங்க கதையை எழுதணும். ஓகேவா? as we connect the shunt in parallel. இந்த ஸ்டோரி எப்பயுமே எந்த சம்மா இருந்தாலும் எழுதணும். ஸோ ஷண்ட் அப்படிங்கிறது parallel to galvanometer. As we connect the shunt resistance in parallel to a galvanometer to convert it into a ammeter. இதான் நம்மளுக்கு அம்மீட்டர் தானே சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சுங்களா? அவங்க அம்மீட்டரோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அம்மீட்டருக்கு டைரக்டா ஃபார்முலா தெரியாது. ஸோ ஒரு கேல்வனோமீட்டரை தான் அம்மீட்டரா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு எவ்வளோ அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். பேரலல்ல பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் சேம். கரெக்டுங்களா? பேரலல்ல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேம், சீரீஸ்ல கரண்ட் இஸ் சேம். ஓகே, பொட்டென்ஷியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் ஒரு வேல்யூ இருக்கும். அப்படின்னா இனிஷியலா வெறும் இந்த அம்மீட்டர் 1 ஆம்பியர் மெஷர் பண்றப்போ ஒன்னு இருக்கும். அப்படின்னா என்னது? வெறும் இது மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கனெக்ட் பண்ணிருப்பீங்க? ஒரு ஷண்ட்டை கனெக்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இனிஷியலா அதுக்கு இருக்க பொட்டென்ஷியலுங்கிறது V இஸ் ஈக்குவல் டு இனிஷியலா இருக்கிறது I1ங்கிற கரண்ட் போயிட்டு இருக்கும். அண்ட் அதுல ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும்? இனிஷியலா RA, அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இனிஷியலா அது மட்டும் தான் இருந்துச்சு. அடுத்தது ஃபைனலா என்னவாயிருச்சுன்னா விங்கிறது I2ன்னு ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ண ஆரம்பிச்சிரும். ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா நெட் ரெசிஸ்டன்ஸ். நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஆல்ரெடி இருக்கக்கூடிய அம்மீட்டர் கூட சேர்த்து இப்ப நீங்க என்ன கனெக்ட் பண்ணி போறீங்க? பேரலல்ல ஒரு ஷண்ட் கனெக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ நீங்க யோசிங்க, ஆல்ரெடி கேல்வனோமீட்டருக்கு தானக்கா ஷண்ட் கனெக்ட் பண்ணிருக்கணும். அம்மீட்டருக்கு என்ன ஷண்ட்னா கேல்வனோமீட்டர் ஆல்ரெடி அம்மீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த கதை நம்மளுக்கு சொல்லல, ஆல்ரெடி கன்வெர்ட்டட். Now we have to increase that shunt or change that shunt. Increase or decrease நம்ம பார்ப்போம். We have to change that shunt value so that it can measure 5 amperes of current. புரியுதுங்களா? ஆல்ரெடி அது ஏதோ மெஷர் பண்ணுது, இப்போ அதை மாத்தணும். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? சோ இனிஷியலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் RA, அது கூட இப்ப
அப்ப சேர்த்து என்ன கனெக்ட் பண்ண போறீங்க ஷண்ட் அப்ப ஆர் நெட்னு எழுதணும் நீங்க பட்ட ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் எழுதிடாதீங்க அம்மீட்டரும் இருக்கும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும் சோ நம்மளுக்கு வந்து ரெண்டுமே சேம் அப்படிங்கறதுனால ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா I1 RA is equal to I2 into R net இதுதான் நம்மளுக்கான ஈக்குவேஷன் இப்ப I1 உங்களுக்கு இருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் I2 இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் என்ன மட்டும் தெரியாது R net ஓகேவா now R net அப்படின்னா வந்து அது என்னதுன்னா total resistance of the parallel connection total resistance in parallel connection கரெக்ட்டுங்களா parallelல தானே ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம் so total resistance in parallel னா 1 by R net ஃபார்முலா என்னது 1 by என்னென்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் அம்மீட்டர் இருக்கும் அது கூட என்ன கனெக்ட் பண்றீங்க ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சிச்சா என்ன சொல்றோம்னா அம்மீட்டரும் ஷண்ட்டையும் parallelல கனெக்ட் பண்றோம் சோ இந்த மாதிரி எழுதியாச்சு அதுக்கு அப்புறமேட்டு இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா RS plus RA divided by RA into RSங்கிறது 1 by R net அதுல இருந்து நம்மளுக்கு வெறும் R net தானே வேணும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு R net அப்படின்னா என்ன வரும் இதோட ரெசிப்ரோக்கல் RA RS divided by RA plus RS இது செகண்ட் ஒன் இது மட்டும் தெரியாம இருந்துச்சு அதனால அதை கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூட் 2 in 1 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் I1 RA is equal to I2 into R net placeல RA RS divided by RA plus RS ஓகேவா RA RA cancel அதனால தான் நம்ம வேல்யூ போடாம வந்தோம் so that it will get cancelled ஓகேங்களா so இதை இந்த சைடு அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் I1 into RA plus RS is equal to இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் I2 into RS இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா அந்த ஷண்டோட ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்போ இந்த I1 டேர்ம்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் I1 RA plus I1 RS is equal to I2 RS இதே இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம் RS டேர்ம்ஸ்லாம் ஒரே சைடு அப்ப I1 RA is equal to இப்போ இந்த I1 RS அந்த சைடு போச்சா மைனஸ் I1 RS இருக்குமா RS வெளில எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும் I2 minus I1 so therefore resistance ஓட ஃபார்முலா என்னதுன்னா I1 RA by I2 minus I1 ஃபார்முலா இப்பதான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் பெரிய வேல்யூஸ்லாம் கிடையாது அதனால ஈஸியா வந்துடும் I1ங்கிறது 1 தான் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 0.8 divided by I2 minus I1 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிருங்க இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 so இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 0.2 so resistance of the shunt should be 0.2 ohms அவ்வளவுதான் இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபார்முலா கொண்டு வரது மட்டும் நீங்க பாத்துக்கணும் ஓகேங்களா so இந்த क्वेश्चन நீங்க வந்து இப்போ நோட் டவுன் பண்ணிக்கலாம் the second question is on the board இதுவுமே again ஒரு 2 mark question and this is a relatively very small 2 mark question தான் so இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a galvanometer of resistance 16 ohms ஓகேங்களா galvanometer ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வச்சுதான் நம்ம நோட்ஸ்ல வந்து நம்ம சொல்லியிருப்போம் அதை ஃபாலோ பண்றவங்க ஜீன் எழுதிக்கோங்க இல்ல அப்படின்னா ஒரு சில பேர் என்ன எழுதுவாங்கன்னா ஆர்ஜி ஓகேவா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர்னா RA எழுதுவாங்க அது மாதிரி ஆர்ஜி எழுதுவாங்க ஏது ஃபாலோ பண்றீங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அடுத்த எக்ஸாம்ல ஒண்ணுன்னு ஃபாலோ பண்ணாதீங்க நீங்க நம்ம நோட்ஸ் வச்சு படிக்கிறதா இருந்துச்சு ஜீனே எழுதிக்கோங்க ஓகேவா இல்ல ஆர்ஜின்னு எழுதுங்க ஒரே இதுதான் எழுதணும் so G is equal to 16 ohm சொல்லியிருக்காங்க and shows full scale deflection for a current of அப்படின்னா அந்த டோட்டலா எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் காமிக்க முடியும் கரண்ட்ங்கிறது 4 மில்லி ஆம்பியர் அது ஒரேடியா மாத்தி எழுதிடுவோம் 4 into 10 power minus 3 ஆம்பியர் how will you convert it into a voltmeter to measure up to 3 volt அப்போ இது இனிஷியலா இப்படி இருக்கு இவ்வளவு கரண்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்குது இப்போ நீங்க அதை என்ன பண்ணணுமா 3 வோல்ட்ட மெஷர் பண்ணக்கூடிய வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் சோ டு கன்வெர்ட் galvanometer நான் இப்படி எழுதுறேன் நீங்க சென்டென்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க to voltmeter we connect a high resistance வந்து நான் என்ன வச்சிருப்பேன்னா நோட்ஸ்ல RN எழுதியிருப்பேன் சோ அதனால நான் இங்க RN எழுதிறேன் high resistance R in series ஓகேங்களா high resistance ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா V by IG minus G
ஓகேங்களா. Vனா எவ்வளவு வோல்டேஜ் மெஷர் பண்ணணும், ஐஜினா கேல்வனோமீட்டர்ல போகிற கரண்ட், அப்ப இதுதான் ஐஜி. புரிஞ்சுச்சா? சோ ஃபார்முலா கேத்தாப்ல தான் இங்க எழுதி வைக்கணும். அவன் சொல்லியிருக்கிறது கேல்வனோமீட்டர்ல தானே இந்த கரண்ட் போகும்னு சொல்லியிருக்கான், அப்ப அது ஐஜி தான். அடுத்தது கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இது எல்லாமே இருக்கு, ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ஆன்சர் வந்துரும். Vங்கிறது எவ்வளவு 3 வோல்ட், அப்படின்னா 3 வோல்ட்ங்கிறது புரிஞ்சா யூனிட், ஐஜிங்கிறது 4 into 10 power minus 3 மைனஸ் ஜிங்கிறது 16. ஓகேங்களா. ஸோ நீங்க இதுக்கப்புறம் இது எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். பவர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மேல தூக்கிட்டு போறீங்க, அதை மறந்துடாதீங்க. ஸோ 3/4 into 10 power 3 minus 16. ஓகேங்களா. ஸோ வந்து இதை நீங்க 3/4 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணி 10 power 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 16 போடலாம், இல்ல நான் எல்சிஎம் எடுத்துட்டு போடலாம். பட் எதுனாலும் பவர் ஃபர்ஸ்ட் மேல கொண்டு போயிருங்க. ஸோ the final answer for this question should come as 734 ohms. எஸ், ஓகேங்களா. ஸோ நான் எப்படி போட்டேன்னா 3000/4ங்களா மைனஸ் 16 எல்சிஎம் எடுத்து போட்டுட்டேன். ஸோ 734 ohms. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை இப்போ நீங்க வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் the third question is on the board. இது ஒரு 3 mark question and இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு சம். பிகாஸ் இதே மாடல்ல உங்களுக்கு மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நோட் டவுன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ரைட் டவுன் the given values of this third question. A galvanometer is converted into a voltmeter of range. அது வந்து 0 மைனஸ் வி கிடையாது, 0 to V வோல்ட். அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு வந்து மெஷர் பண்ணுமா, V வோல்ட். ஓகேங்களா. யூசிங் அ ரெசிஸ்டர் ஆஃப் 9900 ohms. அப்ப இனிஷியலா வந்து R1 ஹை ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 9900 ohms கனெக்ட் பண்றப்போ எவ்வளவு அது வோல்டேஜ் மெஷர் பண்ணுமா, Vங்கிற வோல்டேஜை மெஷர் பண்ணும். If a resistance of, இப்போ அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது சப்போஸ் 4900 ohms இருந்துச்சுன்னா அது எவ்வளவு மெஷர் பண்ணுமா, ரேஞ்சுங்கிறது 0 to V/2. அப்ப மேக்ஸிமம் என்னது, V/2 தான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கேல்வனோமீட்டர். இதை வச்சுட்டு கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் டு கன்வெர்ட் இட் இன்டு a 2V ரேஞ்ச் வோல்ட்மீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் கதைக்கு வருவோம். டு கன்வெர்ட் கேல்வனோமீட்டர் டு வோல்ட்மீட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எல்லாத்துக்கும் எழுதணும். we connect high resistance R in series such that Rங்கிறது எப்படி இருக்கும், V/IG minus G. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியாக சம் போட முடியும், டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். பட் ஈஸியர் மெத்தட் என்னன்னா வியோட வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஏன்னா வி உங்களுக்கு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து வி வேணும்னா மைனஸ் ஜி அந்த சைட் போச்சுன்னா பிளஸ் ஜியா, அப்போ ஆர் பிளஸ் ஜி ஆயிருமா. ஆர் பிளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு V/IGன்னு இருக்கும். டிவிஷன்ல இருக்க அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆர் பிளஸ் G into IG தான் எதோட ஃபார்முலா, வியோட ஃபார்முலா. புரியுதா எப்படி வந்துச்சுன்னு? ஸோ இதுல இருந்து இதை கொண்டு வந்தாச்சு. இப்போ எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் V1 இஸ் ஈக்குவல் டு, அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், ஹை ரெசிஸ்டன்ஸ் R1. கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் மாறாது, G தான். அடுத்து சீரீஸ்ல தான் நீங்க இதை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து 2 கரண்ட்டுமே I1 I2ன்னு எடுத்தாலும் ரெண்டுமே எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ சீரீஸுங்கனால வேணா நீங்க நோட் பண்ணிக்கலாம், 2 கரண்ட் போகும், அப்ப ரெண்டுமே சேம் தான். ஓகேவா. சரி, இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. அடுத்தது இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். V1ங்கிறது என்னது, V. R1ங்கிறது என்னது 9900 பிளஸ் G இன்டூ I. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி V2னா என்ன வரும், R2 பிளஸ் G இன்டூ I. இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா V2ங்கிறது என்னது, V/2 இஸ் ஈக்குவல் டு R2ங்கிறது 4900 பிளஸ் G இன்டூ I. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகேவா. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ல இருந்து என்னத்தை கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இது எப்படி போடலாம், ஈஸியான மெத்தட் என்னன்னா 2ஐயும் டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா. அப்ப இந்த வி கேன்சல், ஐயும் கேன்சல், கரெக்டா. சோ டிவைட் 1 and 2. ஓகேவா. சோ ஜஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணுங்க. V/V/2 இந்த சைடு, கரெக்டா. இந்த சைடு வரும் 9900 plus G into I. இது மேல இருக்கும். கீழே 4900 plus G into I.
இப்ப I and cancel. அடுத்தது இங்கே VV cancel. இந்த 2ங்கிறது மேல போயிரும். இங்க என்ன இருக்கும்னா 9900 plus G by 4900 plus G. இப்ப இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சோ இது அதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டைரக்டாவே நீங்க மல்டிப்ளை பண்ணிடலாம். சோ 2G ஆயிருமா? இதுக்கு அடுத்து இதுக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வந்து 9 2s are 9800 வருது. சோ 9900 plus G. G யோட வேல்யூஸ ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, நம்பர்லாம் இன்னொரு சைடு எடுத்துட்டு போயிருங்க. 2G ல ஒரு G போச்சுன்னா G. 9900ல 9800 போச்சுன்னா 100. So இது ரெசிஸ்டன்ஸ்ங்கனால ஓம். புரிஞ்சிச்சா? So resistance of the galvanometer is going to be 100 ohms. ஓகேவா? அடுத்த செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா R3ங்கிறது எவ்வளவா இருக்கணும் such that V3 is equal to 2 volt. ஓகேவா? சோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தான் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். நம்மளுக்கு என்ன வேணும்னா R3 தான் வேணும். அப்ப நீங்க இந்த ஈக்குவேஷன் கூட வந்துடலாம். இப்ப இந்த ஈக்குவேஷன் வருவோம். வோல்ட்ங்கிறது என்னது 2 வோல்ட், IG இருக்கு, ஓகே. ஆனா நம்மளுக்கு இந்த I or IG ஏதோ நம்மளுக்கு அந்த வேல்யூவே தெரியாது, கரெக்டா? சோ உங்களுக்கு G தெரிஞ்சதுனால இங்க ஏதாவது ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ சப்ஸ்டிட்யூட் G in 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க, அங்கதான் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இந்த சைடு V தான் is equal to 9900 plus ஒரு 100, அப்ப 10000 ஆச்சா? ஐங்கிறதும் தெரியாது, ஐனே வச்சுக்கலாம். ஓகேவா? சோ which implies V by ஐங்கிறது என்னவா? 10000. ஓகேவா? இப்ப R3 கான ஈக்குவேஷன் வாங்க. R3 is equal to என்ன வரும் இங்க? V3 by I. IG தான் ஐன்னு வச்சாச்சு. ஓகேங்களா? மைனஸ் G. ஓகேவா? சோ இது இங்க கவர் ஆகுமான்னு தெரியல, நான் இங்க கண்டினியூ பண்றேன். ஓகேவா? சோ I will just 1 minute. Okay, you continue over here. R3 is equal to V3ங்கிறது எவ்வளவு இருக்கணுமா? 2 வோல்ட். ஓகேங்களா? சோ 2 times V இருக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இங்க V தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, V by 2. இங்க 2 times V வோல்ட். வோல்ட் தனி, புரிஞ்சுச்சா? இது இப்படிதான் கொடுத்திருக்காங்க, இது வோல்ட். புரிஞ்சுச்சா? ஓகே. பை I மைனஸ் G என்னது? 100. அடுத்து V by I யோட வேல்யூ இப்ப கால்குலேட் பண்ணி வச்சிட்டீங்க. புரிஞ்சுச்சா? சோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ஏதோ 1 2 வச்சிருக்கோம், 3. அப்போ that is 2 into 20,000. ஓகேங்களா? so 20,000 minus 100 இது எப்படி வந்துச்சுன்னா by third equation வந்துச்சு. so R3 is equal to 19,900 ohms. புரிஞ்சுச்சாங்களா இந்த question? so இதுல first subdivisionல resistance of the galvanometer கேட்டிருந்தாங்க, அது முடிச்சிட்டோம். செகண்ட் questionல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும் so that you can have நீங்க 2Vங்கிற வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே இந்த சப்டிவிஷன்ல முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எப்படினாலும் கேட்கலாம், அவங்க வேல்யூ கொடுத்துருக்கிறதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு போட தெரியணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஃபோர் தட் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வித் இட்ஸ் ஃபைனல் ஆன்சர் டிஸ்பிளே பண்ற சேம் இதே மாடல் தான். ஆனா அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்சஸ் இருக்குல்ல, நம்பர் கொடுக்கல, ஜஸ்ட் R1 R2 அப்படியே வச்சுக்க சொல்லிட்டாங்க. அப்போ உங்களோட ஃபைனல் ஆன்சர்ல நம்பர் வராது, R1 R2 அப்படினே வரும். ஓகேவா? பட் the procedure is going to be same தான். சோ அதனால வந்து you note it down. So next the fifth question is on the board. So இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 mark questionல ஒரு subdivision describe how a galvanometer is converted into an ammeter. நோட்ஸ்ல டீடைல்டா இருக்கு, சோ அதை நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a galvanometer coil has a resistance of 1 minute. So fifth one, second subdivision, galvanometer has a resistance of என்ன எடுத்துக்கணும்? G 15 ohms and it shows full scale deflection for a current of, அப்ப டோட்டலா அதுல போகிற கரண்ட்ங்கிறது எவ்வளோ? 4 milliampere. அப்ப 4 into 10 power minus 3 ampere. Convert it into an ammeter of range 0 to 6 தான். அப்போ ஃபைனல் கரண்ட் எவ்வளோ இருக்கணும்? 6 amperes மெஷர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட கேல்வனோமீட்டரை அம்மீட்டரா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்ன எழுதணும்? டு கன்வெர்ட் galvanometer to ammeter we connect a shunt resistance. ஓகேங்களா? ஸோ shunt resistance ஓட சிம்பிள்
S or RS, okay? So shunt resistance RS in parallel, okay va? So இப்ப shunt resistance connect பண்றதுனா வந்து S னு எழுதியேனா because நான் நோட்ஸ்ல S தான் கொடுத்திருக்கேன். So S ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா IG into G divided by I minus IG. இதுதான் ஃபார்முலா. IG னா galvanometerல போகிற கரண்ட், G னா அதோட ரெசிஸ்டன்ஸ், ஐனா மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு கரண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறது, அவ்வளவுதான். ஓகேவா? எல்லா டேட்டாவும் இருக்கு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த சம் ஆன்சர் வந்துடும். 4 into 10 power minus 3 into 15 divided by 6 minus 4 into 10 power minus 3. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15 4s are அப்படின்னா 60 வருமா? சோ 60 into 10 power minus 3 divided by இங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 6 minus 4 நான் சப்ராக்ட் பண்ணிடுறேன் 2, அப்புறம் 2 into 10 power minus 3 கிடையாது. இது வந்து ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணணும். புரிஞ்சிச்சுங்களா? நீங்க பட்டு அப்படியே வந்து சப்ராக்ட் பண்ணிடாதீங்க. சோ 4 into 10 power minus 3 னா மீனிங் என்னது? இப்படிதான் எழுதுவீங்க. into 10 power minus 3. 10 power minus 3 na 3 decimal places 1, 2 and 3. அப்போ 0.004. புரிஞ்சிச்சா? ஓகேங்களா? சோ இப்போ இது பாத்தீங்கன்னா 60 into 10 power minus 3. சோ இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 5.996 வரும். சோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு into 10 power minus 3 போட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா 10 power minus 3 கொண்டு வந்தீங்கன்னா 10 power plus 3, அப்போ 3 டெசிமல், அப்போ 60/5996. அவ்வளவுதான். எப்படி வேணாலும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ ஜஸ்ட் இதை டிவைட் பண்ணீங்கன்னா you should get 0.01 ohms. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ஷண்டை கனெக்ட் பண்ணோம்னா இது இவ்வளவு கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய அம்மீட்டரா சேஞ்ச் ஆயிரும். சோ this is again a very simple question. இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். Next, the sixth question is on the board. இது ஒரு 5 mark question. So இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்டிவிஷன் வந்து தியரி தான். What is current sensitivity and அந்த டாபிக்ஸ் நம்மளோட நோட்ஸ்ல இருக்கு, அதை நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் தான் நம்மளுக்கு சம். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான் இதுவும். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? A moving coil galvanometer has a resistance of 15 ohms. Okay, அப்ப resistance of the galvanometer G ங்கிறது 15 ohms and takes 20 milliamperes to give full scale deflection. அப்ப IG ங்கிறது 20 milliampere, அப்ப 20 into 10 power minus 3 ampere. How can this galvanometer be converted into a voltmeter of range 100 V? Okay, so voltmeter நீங்க ஒரு நிமிஷம் இங்க பென். so நம்ம வந்து இத voltmeter வந்து கன்வர்ட் பண்ணனும் so that it can measure வந்து 100 volts. ஓகேங்களா? so நம்மளுக்கு வந்து to convert galvanometer to voltmeter, we connect high resistance R in series. R ஓட ஃபார்முலா என்னது நம்மளுக்குன்னா V by IG minus G. ஸோ இங்க எல்லா டேட்டாவும் இருக்கு, சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சிச்சு. Vங்கிறது டோட்டலா 100ன்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. divided by IG. IG-ங்கிறது 20 into 10 power minus 3 minus 15. இப்போ புரிஞ்சிச்சுங்களா? V 100 V னா மீனிங் என்னது? 100 volts. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா 100 volt. ஓகேவா? சரி, இப்போ இதை மட்டும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1s are 5s are 10 power minus 3 மேல போச்சுன்னா 10 power plus 3. அப்போ 5000ல 15 போகணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ வந்து 4985 ohm. கரெக்ட்டுங்களா? ஓகே, 4985 ohm is this answer. So this is a very short question. Note it down. So this is the last question of this chapter. Again a 5 mark question தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா first subdivision is a theory தான். Working of moving coil galvanometer அந்த ஃபுல்லாவே நம்மளுக்கு நோட்ஸ்ல இருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் தான் நம்மளோட சம். அண்ட் நிறைய பேருக்கு இப்ப இந்த டவுட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா V வோல்ட் 2V வோல்ட், அப்போ 2 மட்டும் எடுக்கணுமா இல்ல 2V எடுக்கணுமா? இப்போ அந்த டவுட் வந்து நான் சிம்பிளா கிளாரிஃபை பண்ணிடுறேன். எப்பயுமே எப்படியா அவன் கொடுத்துருக்கான். ஓகேவா? 0 to V கொடுக்கலாம், இல்ல Vன்னு கொடுக்க, சும்மா அவன் சென்டென்ஸ்ல கொடுக்கலாம். பக்கத்துல அவங்க வோல்ட்ன்னு எழுதியிருந்தாங்கன்னா நீங்க எடுக்கிறப்ப இந்த V கதையை மட்டும்தான் எடுக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, இப்போ சென்டென்ஸ் எதுவுமே அவன் சொல்ல, வெறும் 2V இப்படி கொடுத்துட்டு போயிட்டானா 2 வோல்டேஜ். புரிஞ்சுங்களா? 2 வோல்ட்னு மீனிங். கிளியரா என்ன சொல்றேன்னு, 2V வோல்ட்னா அது மீனிங் என்னதுன்னா இப்போ 1V வோல்ட். அப்போ மீனிங் என்னது? எடுக்கிறதே 1V யா? V என்னன்னு தெரியல, 1V யா? புரிஞ்சுச்சா? இங்க அப்படி சொல்ல 2V அவ்வளவுதான். இங்க பக்கத்துல வோல்ட்ங்கிற வார்த்தை இல்ல அப்படின்னா இதுதான் வோல்ட்.
கிளியரா இந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சம்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வோல்ட்னு அவன் கொடுத்துட்டானா அதுக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துக்கோங்க, வோல்ட்னு அவன் கொடுக்கலனா அதை 2V அப்படிங்கறத வந்து 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. புரிஞ்சுச்சா என்ன சொல்றேன்னு? ஓகே, ஏன்னா இப்ப இந்த கொஸ்டின்லயே அதே தான் வரும். A galvanometer can be converted into a voltmeter to measure up to. ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களே, அப்ப இது ரெண்டு கொஸ்டின், ரெண்டு கண்டிஷன். அந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு நீங்க மூணாவது இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, V volt by connecting a resistance of 2 kilovolt. அப்ப first high resistance 2 kilovolt, அப்ப 2000 ohmsங்கிறது வந்து 2 kilo ohm. இதுக்கு எவ்வளவு வந்து மெஷர் பண்ணோமா? V1 அப்படிங்கிறது அங்க பாருங்க கொஸ்டின்ல V volt. புரிஞ்சுச்சா? அப்ப இங்க V1ங்கிறது என்னது? V மட்டும் எழுதிக்கோங்க. புரிஞ்சுச்சா? வோல்ட் அவனே கொடுத்துட்டான், அப்ப V தான். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, R2ங்கிறது வந்து 5 கிலோ ஓம்ஸ், அப்போ 5000 ஓம்ஸ். எவ்வளவு மெஷர் பண்ணுமா? 2V. புரிஞ்சுச்சா? இப்ப என்ன சொல்றான்னு அடுத்தது, இப்ப எவ்வளவு ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணணும், so that it can measure up to V/2 volt. R3 என்னன்னு கேக்குறான், so that V3 is equal to V/2 volt. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, சோ இதுவுமே நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்க சம்ஸ் மாதிரி தான், எதுவும் நியூ மாடல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சம் எடுத்தது. ஓகே, சோ இதுக்குமே நம்ம வந்து கதையில இருந்து ஆரம்பிப்போம். சோ டு கன்வெர்ட், நீங்க கேல்வனோமீட்டருக்கு வெறும் ஜீன்னு போட்டு வச்சிடாதீங்க, இப்போதைக்கு எழுதிக்கோங்க. எக்ஸாம்ல சென்டென்ஸ் எழுதணும், ஆரோலாம் இருக்க கூடாது, 2 அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? வி கனெக்ட் high resistance in series. ஓகேங்களா? சோ அதோட ஃபார்முலா என்ன? R is equal to V/Ig minus G. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது ரெசிஸ்டன்சஸ் இருக்கு, V இருக்கு, அப்பனா R இருக்கு, V இருக்கு. Ig பத்தி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதே மாதிரி G பத்தி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. சோ இப்ப இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ரெண்டு மாடல் இருக்கு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மாடல் சொல்லி கொடுத்தேன்னா, இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? V R plus G into Ig வரும். அந்த V வச்சுட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு போகலாம். தட் இஸ் ஒன் மெத்தட். ஆர் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு போகலாம். ஐ வில் டீச் யூ போத் த மெத்தட்ஸ், பிகாஸ் ஆல்ரெடி ஒரு சம்ல நான் இது சொல்லி கொடுத்துட்டேன்னா, இப்போ இந்த சம்ல நான் இதை வச்சு எப்படி போடணும்னு சொல்லி தரேன். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல அப்போதைக்கு வந்து எது ஈஸியா இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரிஞ்சுச்சா? ரெண்டுமே கரெக்ட் தான், தப்பெல்லாம் கிடையாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டீச்சிங் யூ 2 ways. பிகாஸ் நீங்க சப்போஸ் இதுல நான் போட்டு ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் தான் எனக்கு தோணுது இதான் அப்படின்னா முக்கா மாத்திக்கிட்டு இருக்க கூடாது, அதை வச்சு எப்படி போடுறதுன்னு தெரியணும். ஓகேவா? சரி, இப்ப இதை வச்சு போட்டோம்னா R1 is equal to V1/Ig minus G. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா R1ங்கிறது 2000 is equal to V1ங்கிறது V by Ig minus G. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது R2 is equal to V2/Ig minus G ன்னு வரும். அப்போ 5000 is equal to Vங்கிறது எவ்வளவு? 2V. So 2V/Ig minus G. கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் மாறாது. ஓகேவா? சரி, இப்படி போட்டு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ நம்மளுக்கு எது G பத்தி எதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணிடலாம்னா, ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் சப்ட்ராக்ட் பண்றேன். 1 minus 2. அப்போ மைனஸ் G மைனஸ் G என்னவாயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆயிரும். புரிஞ்சா? அப்ப ரெண்டு ஈக்குவேஷனே நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். லெட்ஸ் டூ 2 minus 1. ஓகேவா? சோ தட் யூ கெட் அ பாசிட்டிவ் வேல்யூ. 5000ல 2000 தான் பிளஸ் 3000 வரும். இல்லைன்னா அதுவுமே வந்து இதுவாயிரும். So 3000 ஆச்சா? ஓகே, இந்த சைடு 2னா 2V/Ig minus G எழுதியே போடுவோம். மைனஸ் 1ங்கிறது V/Ig minus D. ஓகேவா? சரி, அப்ப 3000 is equal to 2V/Ig minus G. மைனஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸ் V/Ig பிளஸ் G. அதான் நான் சொன்னேன், ஜியும் கேன்சல். அடுத்து இது ரெண்டுக்கும் டினாமினேட்டர் சேமா, நியூமரேட்டர்ஸ் அப்ப சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? 2Vல V போச்சுன்னா என்னது? V. அப்ப V/Igங்கிறது எவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு? 3000. ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3, வேல்யூ நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கேட்டிருந்தது R3. அப்ப R3க்கு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா V3/Ig minus Gன்னு வருங்களா? கரெக்டா? சரி, இப்ப V3ங்கிறது எவ்வளவு மெஷர் பண்ணணுமா? V/2. அப்ப R3 is equal to V/2 Ig minus G. இப்போ V/Ig தான் நம்மளுக்கு தெரியும்ல, கரெக்டா? சோ இதை நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்புறம் G தெரியுமா? ஏன்னா இப்ப இந்த சம் போடணும்னா எனக்கு என்ன வேணும்? Gயோட வேல்யூவும் வேணும். ஆனா எனக்கு G இல்ல. அப்ப அடுத்து அதுக்கு என்ன யோசிக்கலாம்னா, இங்க வருவோம்.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல v by ig நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 3000 ஏன்னா இது 2000 இதுக்கு அப்ப வேல்யூ தெரியும் அப்ப என்ன கிடைச்சிரும் எனக்கு g-யும் கிடைச்சிரும் ஓகேவா சோ இத நீங்க வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 னு வெச்சுக்கோங்க அது இதே நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு கூட போகலாம் ஓகேவா சோ சப்ஸ்டிட்யூட் 3 in இது 1 ஓகேவா so 3 in 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா 2000 is equal to v by ig ங்கிறது என்னது 3000 minus d அந்த சைடு போ இதே மாத்திக்கிறேன் அவ்வளவுதான் ஓகேவா சோ -d அந்த சைடு போச்சா +d 3000 ல ஒரு 2000 போச்சு அப்படினா வந்து 1000 புரிஞ்சுச்சா கிளியரா இது அப்ப g ங்கிறது 1000 கண்டுபிடிச்சீங்க இத எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ வந்து சப்ஸ்டிட்யூட் எங்க இருக்கும் 3 ஓகேவா 3 and 5 in 4 v by ig கண்டுபிடிச்சோம் g யும் கண்டுபிடிச்சோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும் ஓகேவா சோ r3 is equal to v by ig பிளேஸ்ல என்ன போடணும் 3000 by 2 இருக்கு கீழ 2 இருக்கு minus ig ங்கிறது எவ்வளவு 1000 அப்போ 3000 by 2 னா 1500 minus 1000 அப்போ r3 ங்கிறது எவ்வளவா இருந்திருக்கணும் 500 ohms இருந்திருக்கணும் புரியுதுங்களா so r3 is equal to 500 ohms so that is the answer for this question so இந்த question ஒரு important ஆன sum தான் இதை நீங்க note down பண்ணிக்கலாம் so I hope நீங்க note பண்ணிருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன் so that concludes our video for moving charges and magnetism lesson so இதுல இருக்கக்கூடிய எல்லா sumsமே நம்ம வந்து டீச் பண்ணியாச்சு different models next வந்து பாத்தீங்க அப்படினா chapter 6 வந்து நான் அப்லோட் பண்றேன் because அதுல less number of sums தான் இருக்கு ஈஸியா நம்ம முடிச்சிரலாம் and after which we will go to chapter number 2 one of the most highest number of sums after ray optics ray optics கழிச்சு இதுல தான் நிறைய sums new models வந்து உங்களுக்கு இருக்கும் so 6th chapter முடிச்ச உடனே second chapter போயிரலாம் நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க கூட இந்த bell icon-ல ஆல்ங்கத கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே நீங்க உடனே படிக்க முடியும் and physics நீங்க எப்படி ஈஸியா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப லாஸ்ட் ஒரு 3 months தான் இருக்கு or வந்து நான் இதுல எப்படி தான் physics படிக்கிறது நான் இன்னுமே பெருசா ஸ்டார்ட் பண்ணல and இந்த வருஷம் வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல क्वेश्चन பேப்பர் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படினாலும் சொல்லுங்க I am ready to upload those kinds of videos நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கறேன் still then stay tuned bye